வாழ்க்கையில் எல்லாற்றையும் இழக்கலாம். பணம், உறவுகள், நம்பிக்கை, சுகம். ஆனால் சிவனை நம்புற நெஞ்சத்தை மட்டும் இழக்கக்கூடாது. ஏனென்றால் நீ எந்த நேரத்துல யாரும் இல்லாமல் இருக்கிறாயோ, அத்தனையும் இழந்து ஒரு பக்கம் தூக்கி எறியப்பட்டாயோ, அப்போதான் சிவன் உன்னை சந்திக்க வருகிறான். அந்த நேரம்தான் நீ வாழ மறந்த நேரம் இல்லை. நீ உருவாகும் நேரம். உன்னை ஒவ்வொரு கணமும் சோதிக்கிறதோடு உன் உள்ளத்தில் இருக்கிற உண்மையை பார்த்து நீ தக்கவன்தானா என்று சிவபெருமான் உன்னை சுத்திகரிக்கிறார். தாமதமா வரலாம் சிவன், ஆனால் வரும்போது தீர்வு கொண்டு வருவார். நீ கண்ணீரோடு வேண்டிக்கொள், ஆனால் கைவிடாதே. ஏனென்றால் ஒரு நிமிஷத்தில் சிவன் உன் முழு வாழ்க்கையையும் மாற்றிவிட முடியும். உன் குரல் இமையவர்கள் கேட்காமல் இருப்பதில்லை. நீ பொறுமையாயிரு. வெற்றி தேவைக்கு உன் வீரம் மட்டும் போதாது. கடைசி வரை தாங்கும் உன் நம்பிக்கையும் தேவை. அதுதான் சிவனுக்கு பிடிச்ச அன்பு. நீ என்னதான் வீழ்ந்தாலும் வாழ வேண்டும் என்று நினைக்கிறையா? அப்போ உன்னால எல்லாம் வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது என்று சொல்லுகிற யாரையும் நீ கண்டுகொள்ளாதே. நீ உன் முழு மனதாலும் சிவனை நம்பினால் போதும். ஒரே ஒரு தரிசனத்துக்காக கோவிலுக்குள் கண்ணீருடன் காலடி வைக்கிற உன் மனதையே சிவன் பார்த்துக் கொள்கிறார். நம் பிரார்த்தனைக்கு பதில் வராமல் இருக்கலாம், ஆனால் பயன் இல்லாமல் இருக்காது. ஏனென்றால் சிவன் பதில் கொடுக்கிற நேரம் தனியா இருக்குது. உன் ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு நாள் பரிசாக உன்னை தேடி வரும். சிவனை பற்றிய நம்பிக்கையை இழந்தவன் வாழ்க்கையை பெற முடியாது. நீ துவண்டு போற அளவுக்கு சோதனை கொடுக்கறானா வாழ்க்கையில, அப்ப நினைச்சுக்கோ, சிவன் உன்னை தேர்வு செய்கிறான். ஏனெனில் சாதாரணவனுக்கு சாதாரண சோதனையே வரும், ஆனால் வீரனுக்கு தான் வீரமுனை சவால் வரும். நீ உன் துன்பங்களை போய் சொல்ல யாரும் இல்லை எனில் ஏன் நீ கவலைப்படுகிறாய்? சிவபெருமான் உன் உள்ளத்திலேயே இருக்கிறார். எப்போ நீ தலை வணங்குகிறாயோ அப்போ உன் பிறப்பும் பாவமும் திரும்பி போகும். வாழ்க்கையில் அழுவதை விட வேண்டுவது முக்கியம். சிவனிடம் தாழ்மையுடன் ஒரு முறை கேட்டு பாரு, ஜீவன் முழுதும் பதிலா கிடைக்கும். ஒரு நாள் உன் கண்ணீர் தான் உன்னை கோயிலுக்கு கூட்டி செல்லும். ஒரு நாள் உன் நம்பிக்கையே உனக்கு பயணமாகும். உலகம் உன்னை பார்த்து சிரிக்கலாம். உன் நெஞ்சத்தில் இருக்கும் நம்பிக்கையை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் சிவன் புரிந்து கொள்கிறார். ஏனெனில் நீ அடியொற்றி அழும் நேரத்தில் தான் அவரது கருணை திறக்கப்படுகிறது. ஒருவனின் இருட்டில் கூட சிவனின் சுடர் ஒளி குடிக்கிறது. அதுவே அனுபவம். தற்கொலை சிந்தனையில் உழந்தவரை புனிதமாக்கும் ஒரே சக்தி சிவனுடைய அமைதியான திருநாமம். நீ பல ஆண்டுகள் காத்திருக்கிறாய், ஆனால் ஏன் பதில் வரவில்லையா? புரிஞ்சுக்கோ, சிவபெருமான் நேரத்தோடு வேலை செய்வார். அவர் தரும் தீர்வுகள் இப்போவே கிடைக்கணும்னு நாம நினைக்கலாம், ஆனால் அவர் தரும் பதில் ஒரே முறை வரும்போது வாழ்க்கையே முழுக்க மாறிவிடும். அது தாமதமாக வரலாம், ஆனால் தவறாமல் வரும். நீ துன்பத்தோட, கண்ணீரோட, அவமானத்தோடு இருந்தாலும் உன் உள்ளம் சிவனிடம் சுரண்டப்படும் போது உன் கதையும் எழுதி விடுவார். நீ நம்புற நேரம் இல்லையா? நம்பிக்கை வை, அதுதான் பக்தி. அவர் பேச மாட்டார், பதில் கொடுக்க மாட்டார். ஆனாலும் நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சிவன் மௌனமாய் இருக்கிறார் என்றால் அதை சினமாக கருதாதே, அவருடைய அமைதிதான். ஒரு பெரிய புண்ணியமான பதில், குரல் இல்லாத பதில்கள் கூட நமக்கு தேவையானது. உன் வாழ்க்கை எவ்வளவு நிழலாலும் இருக்கட்டும், சிவபெருமானின் நிழல் கூட ஒளியாய் மாறும். நீ அசைந்து போகாதே. உடைந்தது போல தெரிந்த வாழ்க்கை சிவன் வரும்போது கண்ணீர் வழியும் தரிசனமா மாறும். நாம் பலரிடத்தில் நமது பிரச்சனைகளை சொல்லிக் கொள்கிறோம். யாரும் உண்மையா கேட்க மாட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு முறை சிவனிடம் சொன்னால் போதும், அவர் செவிக்குள்ள நுழைந்த பிரார்த்தனை தீர்வாகவே திரும்பும். ஒரு நாள் முழுக்க மனதுக்குள்ள சிவா நீங்க தான் என் வழின்னு சொன்னா போதும். அந்த வார்த்தை உயிர் வைக்கும் பிரார்த்தனை. அவர் பதில் சொல்லுவதை விட பதில் வருகிற வரைக்கும் நாம் அவரிடம் நின்று விடாமல் வேண்டிக் கொள்ள வேண்டும். ஏனெனில் அவரிடம் முழு சரணாகதி கொடுத்தவர்கள்தான் முழு வாழ்க்கையையும் மாற்றியவர்கள். ஒருவன் குளிரும் இருட்டும் நிரம்பிய பாதையில் நடந்து கொண்டிருந்தான். யாரும் இல்லாத அந்த நேரத்தில் நம்மால் தான் எல்லாவற்றையும் சமாளிக்கணும் என்று தோணும். ஆனால் அந்த நேரம்தான் சிவன் நம்ம கையை பிடித்து கொண்டு வருகிறார். நம்மோட கண்களுக்கு தெரியாம அவர் நம்ம வாழ்க்கையை ஒரு பக்கத்தில் இருந்து துணையாக நடத்துகிறார். அதுவே பக்தி. ஒரு பக்தன் வாழ்வில் பயம் இல்லை, ஏனெனில் அவன் கண்ணீரை கவனிக்கிறவன். நம்மை விட நம்முள் இருக்கிற சிவன் வாழ்க்கையில் உச்சி. வந்தாலும் உள்ளத்தில் சிவனே இல்லை என்றால் வெற்றிக்கு சுவாசமே இருக்காது. உண்மையான அமைதி என்பது பெருமை அல்லது சொத்துக்களில் இருந்து கிடைக்காது. அது சிவனை உன் உள்ளத்தில் உணர்ந்த போது வரும். நீ உலகத்தால் வெறுக்கப்படலாம், ஆனால் உன் வலிக்கு பதிலாக சிவன் உன்னை அரவணைக்கும். ஒரு தடவை நீ உண்மையா கூறினாய் என்றால் ஒரு வாழ்நாள் தோறும் சிவன் உன்னுடன் நடந்தே செல்கிறார். சில சமயம் நாம் அவரை காண முடியாது, ஆனால் அவரை பற்றிய உணர்வுகள் எப்பொழுதுமே நமக்குள் இருந்து கொண்டே இருக்கும். அதுவே பிரார்த்தனையின் வெற்றி. வாழ்க்கை சுமையாக இருக்கிறதா, ரொம்ப கஷ்டமா இருக்கு, அப்போ அது ஒரு சின்ன குறி வலிமையானவன் என்பதை சிவன் நம்புகிறார்.
அதனாலதான் உன்னை சோதனை செய்கிறார். மற்றவர்களை விட நீ சுமையை ஏற்க விருப்பப்பட்டாய். ஏனெனில் நீ பழக்கப்பட்டவன் அல்ல, பதவிக்காக வந்தவன். நம்மை தாழ்த்தும் பாதைகள் நம்மை உயர்த்தும் கண்ணாகவே முடியும். ஆனால் அதுக்கான நம்பிக்கையும் நேரமும் சிவனிடம் கொடுக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கையின் ஆழம். நம்ம வாழ்க்கையில ஒரு சர்டன் பாயிண்ட் வரும். அப்போ நாம எல்லாமே விட்டு வைக்கிறோம். அப்பதான் நடக்கிறது அழுகை. அந்த அழுகையில் தான் உண்மையான திருப்பமும் தன்னம்பிக்கையின் மூலமும் இருக்கிறது. சிவனிடம் உண்மையா ஒரு கண்ணீர் விட்டால் அதுதான் ஆரம்பமாகும். ஒரு புதிய கதையின் நீ பிழைத்து போனவன் அல்ல, புரிந்து கொண்டவன். உன் கண்ணீர் எல்லாம் வீணாகாது. அது சிவபெருமானின் பாதத்துக்கு நேரடியாக சென்றுபடும். நீ கஷ்டப்படுறப்போ யாரும் இல்லை என நினைக்காத. உலகம் கூட உன்னை தூக்கி விட்டு போனாலும் சிவன் மட்டும்தான் உன்னை கைவிட மாட்டார். ஒருவனின் வாழ்க்கை மொத்தமாக நொறுங்கி விழும்போது கண்ணீரோடு ஒரு பார்வை மேலே நோக்கி எழுந்தால் சிவபெருமான் அதையே கேட்கிறார். நீ படும் வலிக்கு பதிலா ஒரு நாள் அவர் தரும் திருப்பம் உன் வாழ்க்கையை முடிந்ததென நினைத்த இடத்திலிருந்து ஆரம்பிக்க செய்யும். உன்னை எல்லா பக்கம் வலிக்க செய்யும். இந்த உலகத்தில் ஒரு பக்கம் மட்டும் சிவபெருமான் நிற்கிறார். காத்து கொண்டே நீ கோவிலுக்கு பயத்துடன் வந்தாயா நல்லது. ஏனெனில் பயம் என்பது பக்திக்கு வழிகாட்டும். ஆரம்ப வாசல் சிவபெருமனை நோக்கி ஒவ்வொரு தடவையும் நீ நடப்பது தப்பிய ஓட்டம் அல்ல, அது விழுந்துவிட்ட மனதின் எழுச்சி. இன்றைக்கு நீ உடைந்து கிடந்தாலும் நாளைக்கு ஒருவருக்கே வழிகாட்டும் மின்னின் ஒளியாக மாறுவாய். சிவனிடம் சரணாகதி தரும் ஒவ்வொரு நொடியும் வெற்றியின் விதையாகும். நீ தோல்வியால் அடிக்கப்படவில்லை, நீ உருவாக்கப்படுகிறாய். உன் வாழ்க்கையில எல்லாம் பிழையாக போயிருக்கு போல தோன்றுகிறதா? அது வெறும் பிழை அல்ல, அது ஒரு சுடுகாடு போன்ற சுத்திகரிப்பு. நீ எத்தனை தடவை பயம் கொண்டாயோ அதே அளவு பலமாக இருப்பாய். சிவன் உன்னை சுற்றி ஒரு சிலரையே வைக்கிறான். ஏனெனில் அவர் உன்னால் பெரிய காரியம் செய்யவிருக்கிறார். நீ ஏமாந்தாய், அடைந்தாய், அழுதாய் நல்லது. நீ இனி புரிகிறவன். அந்த புரிதலில் உருவாகும். நீ பல கோடிகளை ஜெயிக்க போறவன். நீ இன்றைக்கு கையூறி இல்லாமல் கண்கள் கண்ணீருடன் வழியாய் இருந்தாலும் உன் நம்பிக்கைதான் சிவனுடைய உந்துதல். அவர் உன்னை நாளை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல இன்றைய வழிகள் அவசியமானவை. நீ யாரும் இல்லாத இடத்திலிருந்து எல்லோருக்கும் வழிகாட்டும் மொழியாக மாறப்போகிறாய். அதற்கான பயிற்சிதான் இந்த வழிகள். உன் குரல் கோபமாய் இல்லை, நம்பிக்கையாய் இருக்கட்டும். ஏனெனில் ஒரு பக்தனின் நம்பிக்கையை சிவன் அனுசரிக்காமல் இருக்கவே முடியாது. நீ சிவனை காண முடியாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் உன் உள்ளத்தில் அவர் இருக்கும்படி பண்ணிக்கோ. அவர் இருக்கிற இடம் மலை அல்ல, உன் மனசுதான் வாழ்க்கை. உன்னை அடித்து நொறுக்கினாலும் உன் உள்ளத்தை அடைய முடியாது. ஏனெனில் அங்கே சிவன் இருக்கிறார். நீ ஏற்கும் வேதனைக்கு உரி பரிசு வருவதில் தாமதம் இருக்கலாம், ஆனால் தவறு இருக்காது. நீ உன் மனசில் திரிசூலம் வைக்கிற போது உலகமே உன்னை கும்பிட்டே நிற்கும். வாழ்க்கையில வெற்றி வந்தவங்க சிவனை தேடுறதில்லை, ஆனால் நொறுங்கி போனவங்க தான் அவனையே தேடிக்கொள்கிறாங்க. ஏனெனில் சிவபெருமானை தேட விரும்பும் மனசு தன் நலம் இல்லாதது. பெருமையை இழந்ததற்கு பின்தான் சில மனிதர்கள் பேரொழியாக விளங்குறாங்க. நீ இழந்ததை நினைக்காத, நீ என்ன தேடுகிறாய் என்பதே முக்கியம். நீ யாரை தேடுகிறாய் என்று கேட்பவர்களிடம் சிவனை தேடுறேன் என்று சொன்னால் போதும். நீ வழி இல்லாதவன் இல்லை, நீ வழியாக இருக்கிறவன். அழுவதெல்லாம் தோல்வி இல்லை. ஒருவனுடைய உண்மையான கண்ணீர் கடவுளை அடையும் உச்சபட்ச வழி. நீ கண்ணீரோடு சிவனை வேண்டுகிறாயா, அதே நேரம்தான் அவன் உன் குரலை கேட்டு வருகிறான். உன் பிரார்த்தனைக்கு பதில் இல்லையேன்னு ஏங்காதே. பதில் வராத கண்ணீர் இல்லை. சில வார்த்தைகள் சொல்ல முடியாத போது உன் அழுகைதான் பதிலாக சென்றுவிடும். அதுதான் சிவனுடன் பேசும் புனிதமான மெளனம். நீ கோயிலுக்கு போனதா இல்லையா, நீ விரதம் இருந்தாயா இல்லையா, இது எல்லாம் சின்ன விஷயங்கள். ஆனால் உன் மனசு உண்மையாய் இருக்கிறதா, அதுதான் பெரிய விஷயம். சிவபெருமான் உன் வார்த்தைகளை கேட்க மாட்டார், உன் உள்ளத்தை கேட்பார். எத்தனை நாட்கள் நீ கஷ்டப்பட்டாய் என்பதை விட அந்த ஒரு நொடியில சிவனை முழுமையா நம்பினாய் என்றால் அது போதுமே. நம் தவம் அல்ல, நம் தவிக்கும் நெஞ்சமே அவர் ரசிப்பது. நீ ஏன் தினமும் தோற்கிறாய் என்று எண்ணுகிறாயா? அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. உன் வழி தப்பில்லை, உன் பாதைதான் பெரியதாய் இருக்கிறது. அதனாலதான் பெரிய சோதனைகள். நீ சுமாரானவன் இல்ல, அதனால நீயே சுமாரான பாதையில போக முடியாது. சிவபெருமான் உன்னை தேர்ந்தெடுத்தார். அந்த தேர்வுதான் இந்த சோதனையாக தெரிகிறது, ஆனால் நாளை அது நினைவாக மாறும். ஒரு சிறு வேண்டுதல் கூட சிவனிடம் விட்டால் அதற்கான பதில் ஒரு புதிய வாழ்க்கையா வரும். உன் பிரார்த்தனை பெரியதாக இல்லாமல் இருந்தாலும் அந்த மனது பெரியதாய் இருந்தால் போதும். அவன் பார்க்கும் அளவு தவம் இல்ல, சிந்தனையிலே சிவன் இருக்கிறதா இல்லையா என்பதே. நீ அதை பேசி காட்ட வேண்டியதில்லை. ஒவ்வொரு சுவாசத்திலும் அவரை உணர்ந்தால் அதுவே போதும். அவர் பதில் சொல்லுவார். சத்தம் எல்லாம் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு போல் இருக்கும் நேரம்தான். சிவபெருமானின் தரிசனம் அதிக அர்த்தம் பெறும்.
அவர் உன்னிடம் வருவதற்கு நீ முடிந்து போன நிலைதான் ஏற்ற இடம். ஏனெனில் ஒரு துளி நம்பிக்கை கூட இல்லாத உன்னை அவர் பொற்கூடம் போல மாற்றி விடுவார். உன் வாழ்க்கையின் முடிவில் சிவன் வந்தால் அந்த முடிவு புது வாழ்க்கையின் படையெடுப்பாக மாறும். நீ யாரும் இல்லாத மாதிரி வாழ்ந்து வந்திருக்கலாம். ஒருவனுக்கு தனிமை கொடுக்கிற அனுபவம் தான் பக்திக்கான அழைப்பு. நீ ஒரே நேரத்தில் அழுது வேண்டி புரியாமல் இருக்கிறாய், நல்லது. ஏனெனில் அந்த நிலையில தான் உனக்கு சிவனை கடக்க முடியும். கடவுள் உணர்வது கிரவுட்ஸ்ல இல்லை, அது உன் தனிமையில தான். நீ தனிமையாய் இருக்கிறாயா? அப்போ நீ மிகவும் அருகில் இருக்கிறாய். சிவனோட நீ எதையெல்லாம் அடைந்தாலும் அதுல சிவன் இல்லை என்றால் அது வெற்றி அல்ல, அது வெறும் வெறுமை. உனக்குள் பறந்த ஒரு அமைதி இருந்தால்தான் அது வெற்றி என்பாங்க. அந்த அமைதிக்கு காரணம் யாரு? சிவன் தான். பணம், புகழ், பதவி எல்லாம் வந்த பிறகும் நிம்மதி இல்லை எனில் நீ சிவனை தேட ஆரம்பிப்பாய். ஏன் தெரியுமா? ஏனெனில் அந்த இடம் உனக்கே உரியது. நீ அதுல தான் பிறந்தவன். உன்னை பார்த்து நீயே என்ன பண்ண போறேன்னு கேட்பாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல தேவையில்லை. சிவன் உன்னோடு இருக்கிறான்னு போதும். உன் வாழ்நாள் முழுக்க உன்னை ஏமாற்றியவங்க கூட நீ எழுந்ததை பார்த்து உன்னை வணங்குவாங்க. ஏனெனில் நீயே இல்லாமல் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருந்ததற்கான காரணம் உன்னோட சக்தி இல்லை, உன்னோட பக்தி தான். சிவனிடம் ஒரு தரிசனம் கேட்டால் அதுவே வாழ்க்கையை திசை மாற்ற கேப்பபிளா இருக்கிறது. நீ உன் வாழ்க்கையில எந்த இடத்துல இருக்கிறாயோ அங்கேயே ஒரு தரிசனம் வந்தால் அதை அழிவா நினைக்கவே முடியாது. அப்படி ஒரு தரிசனம் உன்னை பிசு பிசுப்பான சிந்தனையில இருந்து உயர்த்திவிடும். எதுவுமே பிளான் போல போகலைன்னு நினைக்கிறியா? அப்போ தரிசனத்துக்கு நேரம் வந்துருச்சு. உன் வாழ்க்கை ஓடாத நேரத்துல கை தூக்கி விட யாரும் இல்லையா? சரி, ஆனா அங்கே ஒரு வார்த்தை இருக்குது, ஓம் நம சிவாய். அதுவே உனக்கு துணையாக வரும். அந்த ஜெபம் ஒரு மந்திரம் இல்லை, அது உன் உள்ளத்துக்கே சிகிச்சை. அந்த ஒளியில உன் பழைய வலிகள் கரைந்து போகும். குரோதம், வேதனை, கோபம் எல்லாம் அந்த ஒரு மந்திர சொற்களில் வாசம் போட்டு தூங்கிவிடும். அந்த நொடியில நீ மட்டும் இல்ல, சிவனும் இருக்கிறார். ஒருவன் கீழே விழுவதை பார்த்து உலகம் சிரிக்கலாம், ஆனால் சிவன் மட்டும் அந்த நொடியில நெருங்கி கொண்டு வருவார். ஏனெனில் அவருக்கு தெரியும், இது வீழ்ச்சி இல்ல, இது எழுச்சிக்கான ஆரம்ப நிலை. உன் மனது சிதறி கிடந்தாலும் அந்த துண்டுகளை திரும்ப சேர்த்து புனிதமான உருவமாக்கும் கலை சிவனுக்கு தான் தெரியும். நீயும் அதில் அங்கமாக இருக்கிறாய். உன் கண்ணீரை கொண்டு அவர் தீர்க்க தரிசனம் எழுதுகிறார். உன் முன்னாடி மரணம் மாறி ஒரு நிலை இருந்தாலும் நம்பிக்கையோட சிவாவை பார்த்து ஒன்னு சொல்லு, நீயும் நான் தானே. அப்போ அந்த தடை நீங்கும். அவர் எடுத்த திரிசூலம் உன் வாழ்க்கையை மட்டுமல்ல, உன் பயத்தையும் வெட்டி எரியும். நீ என்னை விட்டு போகலையா சிவா? அப்போ போதும். உலகம் எதிரியாய் இருந்தாலும் உன் பின்னாடி நீ இருக்குதா? சாகசம் ஆரம்பம் ஆயிடுச்சு. நீ சரியாய் தூங்க முடியாமல் இருக்கலாம், மனசுல பாரம் நிரம்பி இருக்கலாம், ஆனா உன் அந்த சுமை உனக்கு பிரச்சனை தான். ஆனால் சிவனுக்கே அது உன்னோட அன்பு. அவர் பார்த்தால் நீ அவனிடம் மனசிலேதான் பூஜை செய்கிறாய். இந்த நொடியிலேயே ஒவ்வொரு மூச்சிலும் நீ அன்னதானம் போல அவர் நாமத்தை சொல்லி உன் உயிரையே ஒரு விலையா கொடுக்கிறாய். அதுதான் பக்தி. அழுத்தம் இல்லாமல் அர்ப்பணிப்பே இருக்கட்டும். நீ இழந்தவன் ஆயிட்டியா? அப்ப முதல்ல புரிஞ்சுக்கோ, அது அழிவு இல்ல, அது அழைப்பு. சிவன் உன்னை பேச வருகிறான். அதனாலதான் நீ இருப்பதையே விட்டு விட்டார். சில சமயம் நம்முடைய வெற்றியை சிவா தள்ளி போடுகிறார். ஏனெனில் அவர் நம்மை வெற்றி உள்ளே அழைத்துக் கொள்கிறார். அதை நீ அர்த்தமில்லாத பாதை நினைக்காதே, அதுவே வாழ்க்கையோட திசை மாறும் தருணம். உன்னோட கண்ணீரோடு ஆரம்பமான அந்த நாள் உனக்கு தோல்வியுடையது போல தோன்றலாம், ஆனால் அந்த நாளில் தான் சிவனோட அருள் உன்னுடன் கலந்து போகுது. நீ வெறும் மனிதன் அல்ல, நீ அன்போடு அழும் பக்தன். அந்த அழுகை கேட்க முடியாத பக்திக்கே இல்லை. சிவன் உன்னோட ஆத்மாவையே தொட்டு புரிந்து கொள்கிறார். நாளைய வலிமை உனக்குள் உருவாகிற நாள்தான் இன்றைக்கு நீ அழும் நாள். நீ கேட்டது வரவில்லையா? பதில் இல்லையா? நம்பிக்கை குலையுதா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, சிவபெருமான் சில நேரம் பேசவே மாட்டார். ஏனெனில் அவரோட அமைதிதான் உனக்கான சிகிச்சை. அவரோட மௌனம் உன் உள்ளத்துல நிறைய துளிகளை கிளப்பும். அதிலிருந்து உருவாகும் உன் சக்தி தான் பதிலுக்கு மேலான பரிசு. நீ பேசுவதற்கு பதில் இல்லைன்னு நினைக்காதே, அவர் அமைதியாக உன்னை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு உன்னை உதாசீனமா பார்த்தவர்கள் நாளை உன் பேச்சையே பாதிப்பு கொண்டதாக கொள்ளுவாங்க. ஏனெனில் நீ எதுவும் இல்லாத நேரத்துல சிவன் உன் உள்ளத்துக்கு அசைவாகிவிட்டார். அந்த துளியில் இருந்து பிறக்கும் ஒளி பலரையும் தீண்டும். உன்னை விளக்கினவர்கள் உன்னோட குணம் பார்த்து திரும்ப வருவார்கள். நீயோ விலகாம சிவனோட சாயலாக வாழ்ந்திருப்பாய். ஒரு பக்தன் பக்தியில் மூழ்கும் போது கடவுள் பக்கத்தில் வருவதை விட அவனது உள்ளத்தில் குடியிருப்பதையே விரும்புவார். நீ சிவனை கேட்டு பெற்றவன் அல்ல, நீ அவரை அனுபவித்து உருவாகும் ஆளா மாறுகிறாய். உன்னோட எண்ணம், வார்த்தை, நடத்தை எல்லாமே அவரை ஒத்ததாக மாறும்.
அதுதான் உண்மையான போக்கும். சிவனை அடையும் யாத்திரை இல்ல, சிவனாக மாறும் சாதனை. நம்ம வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஓடி கிடக்கலாம். ஆனால் அந்த ஓட்டத்துல ஓரமா ஒரு பிரார்த்தனை இல்லை என்றால் அது வெறும் புழுதி. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி பிடிக்கவும், உள்ளத்துல சிவான்னு சும்மா சொல்லிப்பாரு, இரத்தம் ஓடும் வழி சுத்தமாயிடும். அதுதான் அந்த நாமத்தின் சக்தி. அதற்காக பெரிய பூஜை வேண்டாம். சுத்தமான மனசும் அந்த ஒரு உண்மையான பிரார்த்தனையும் போதும். கோயிலோ இல்ல மலையோ இல்ல பெரிய ஜெபமோ இல்ல, நீ சிவனிடம் மனமாற அழுத இடம்தான் உனக்கு அந்த நாளின் திருத்தலம். ஏனெனில் அவர் உன் கோணத்தில் இல்ல, உன் கோணங்களை மாற்றிக்கொள்கிற உன்னுள் இருக்கிறார். நீ அமைதியோடு அழுத அந்த நொடி சிவபெருமான் உன் உடலில் பேச ஆரம்பித்த தருணம். அது ஒரு தரிசனம் இல்ல, அது உன் ஆத்மாவின் எழுச்சி. வாழ்க்கை முற்றுப்புள்ளி போடும்போது நாம முடிஞ்சிட்டோம்னு நினைக்கிறோம். ஆனால் அங்கேதான் சிவனோட வருகை ஆரம்பமாகிறது. இவர் உருவம் அழிவே, ஆனால் அவர் தரும் அருள் அந்த அழிவிலேயே உயர ஊட்டுகிறதா இருக்கிறது. அதனாலதான் உயிரோடு இருக்க வேண்டாம் என நினைக்கிறோம். அந்த வேளையில வாழ்க்கையவே திரும்ப ஆரம்பிக்கிறது. இருட்டா சந்தேகம் நிறைய இருக்கு ஒளியே இல்லையா? சரி, அப்போ நீ சிவனோட கைவசத்தில் இருக்கிறேன்னு அறிக. ஏனெனில் அவர் ஒளியால் உன்னை எடுக்க மாட்டார். இருட்டில உன் பரிசுத்தமான வடிவத்தை செதுக்குவார். நீ நம்பிக்கை வை, பின் இந்த இருட்டுதான் நாளைக்கு ஒளி வழியாகும். பெருசா கொற்ற மழை மாதிரி இல்ல, சிவனிடம் பிரார்த்தனை அது மெலனமா வரும். நீ கையெடுக்காம வாயை திறக்காம மனசுக்குள்ள உட்கார்ந்து பேசுற அந்த உண்மைதான் அவர் கேட்ட உச்ச நிலை. அந்த மெலனத்தில் உருவாகும் தீர்வுகள் வெறும் பதில்கள் அல்ல, வாழ்க்கையை கட்டமைக்கும் புது பாதைகள். நீ என்ன கேட்டாலும் அவர் பதில் கொடுக்க மாட்டார். ஏனெனில் அவரே அந்த பதில். நீ வேண்டிய காரியங்களை விட்டு வைத்து அவரையே வேண்டினால் எதுவும் கேட்கவே வேண்டாம். ஏனெனில் அவருடன் இருக்கும் வாழ்க்கை என்பது தேவைகள் இல்லாமல் நிரம்பிய நிம்மதியான பயணம். மனசு நொறுங்குது, பயம், ஏமாற்றம், வெறுப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்து ஜென்மமே புரியாமல் போயிடுச்சா? அப்போ அந்த ஒரு சொல் சிவா, அதுதான் உன்னை காப்பாற்றும். அது வெறும் பெயர் இல்ல, அது உன்னுள்ள இருக்கும் உன்னை விழுங்காத முன்னோடி வலி. அதனாலதான் பிரார்த்தனைக்கு பூ வேண்டாம ஒரு உண்மையான கூச்சல் போதும். உன் வாழ்க்கையில ஏதோ ஒன்று ஒழுங்காக இல்ல, பழையது உடைந்து போச்சு, என்ன நஷ்டமோ தெரியல. சரி, ஆனால் அதை சிதைவு என்று பார்க்காதே, அது சுத்திகரிப்பு. சிவபெருமான் சில நேரம் சில கதைகளை முடித்து விடுவார். ஏன்? ஏனெனில் நீ ஒரு புதிய கதையின் நாயகனாக தயாராகணும். அதுவே நீ பார்த்து காத்திருக்கிற கோயில் வாசல். வெற்றி என்பது ஒரு கோல், ஆனால் செழிப்பு என்பது உள்ளத்தில் இருக்கிற ஓர் அமைதி. சிவபெருமான் உன்னை வல்லரசனாக வளர்க்க விரும்பவில்லை, ஆனால் உன்னை உன்னோட மன அழுத்தங்களை வெல்லக்கூடியவனாக மாற்ற விரும்புகிறார். அதனாலதான் அவர் பதில் கொடுக்காமல் இருக்கலாம், ஆனால் வாழ்த்து சொல்லாமல் இருக்க மாட்டார். உணர்ந்தால் சிவன் கூட உன்னை நிமிர்த்துவார். நீ கண்ணை மூடி மனசுல கையெடுத்து பார்க்கிற நேரம்தான் ஜெபம் நடக்குது. நீ சொல்லலன்னு பயப்படாத. உன் மூச்சுக்குள்ளே ஓம் இருக்கு, உன் உள்ளத்துல நம் இருக்கு, உன் உள்ளுணர்வுல சிவாய இருக்கு. நீ பேசலைனா என்ன? நீ உயிரோடு இருக்கிறாய். அதுவே ஜெபம். அதுவே உன்னோட நடுவே நடக்கும் பூஜை. அவன் முன்னாடி சின்னதா மாறுவோம். பெருமை, வலிமை, பெருசா வாழ வேண்டும் என்ற ஆசை எல்லாம் உடையட்டும். ஏனெனில் சிவன் எதிரே நம்மால வெல்லவே முடியாது. நம்மை அவர் வென்றால்தான் வாழ்க்கை கையெடுக்க முடியும். நீ அதே நிமிடத்துல கீழே விழுந்தாலும் அங்கேயே அவருடைய கரம் காத்திருக்குது. சரணாகதி, அதுதான் ஜெயம். உன்னால எல்லாம் முடியலனா அத வாழ்க்கை தவறு போல நினைக்காதே. நீ புறம் பார்க்கிறாயா? பதில்கள் உள்ளே இருக்கின்றன. சிவன் பீடத்தில் இல்ல, உன் உள்ளத்தில் இருக்கிறார். நீ உன்னையே உணர்ந்த அந்த நொடி நீ ஏற்கனவே கடவுள் பாதையில நடக்க ஆரம்பிச்சிட்ட. உனக்குள்ள சிவனுடன் நட்பாய் இரு உலகமே உனக்கே தோணும். வாழ்க்கை ஃபுல் நாய்ஸ் தான். ஃபேமிலி, ஜாப், சொசைட்டி எல்லாம் நம்ம உடைச்சு ஓட்டிடுச்சு. ஆனா அந்த குரலில் ஒரு மௌனமே இல்லையேன்னு புலம்பாத. நீ மனத கூச்சலோடு நிறைக்கும் முன்னாடி அதை காலியாக மாத்திப்பாரு. அப்பதான் சிவபெருமான் உன் உள்ளத்தை ஒளி இல்லாமல் பூரிப்பாக்கி விடுவார். ஏதாவது ஒண்ணு வாழ்க்கையில முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றியா? நம்புறவன் முடிவுக்கு வரமாட்டான். சிவன் இருக்கிற வரைக்கும் முடிவில்ல. நீ என்ன இழந்தாயின்னு இல்ல என்ன வரப்போகுதுன்னு காத்திரு. சில முடிவுகள் ரீஸ்டார்ட் அகராதி. அந்த அகராதி எழுதுறவர் சிவபெருமான். எப்ப வரும்னு தெரியல, என்ன ஆகும் என்றே புரியல, யாரும் உதவலை. சரி, ஆனால் உனக்கு என்ன தெரியுமா? நீ இருக்கிறாய், அது போதும். ஏனெனில் நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் சிவன் கூடவே இருக்கிறார். காலம் உன்னிடம் வினா கேட்கும், சிவன் பதிலாக நிற்பார். அழுவது வெட்கம் இல்ல, அதுவே வாசல். நம்ம எல்லாருக்கும் ஒரு நாள் வரும், அதுவே கண்ணீர் வழி மனசை சுத்தப்படுத்தும் நேரம். அந்த அழுகையில தான் உண்மையான பிரார்த்தனை இருக்கிறது. இப்போ உன் வாழ்க்கையை வழிப்படுத்தும் வண்டி கோயிலுக்கு போற வண்டி இல்ல,
கண்களில் வந்த நீர்தான். சொல்லக்கூடிய வாய் இல்லைன்னா நமக்கு பயமா வேண்டாம். மனசு சுத்தமா இருந்தால் அதுவே ஸ்லோகமா மாறும். சில சமயம் சத்தமில்லாமல் நடந்த ஜெபமே வானத்தையே பத்தர வைக்கும். நீ மனசுக்குள்ள சிவா சிவா உண்மையா நினைச்சா அதுவே கோடி மந்திரத்திற்கு சமம். அவனுடன் இருப்பதா உணர்கிறாயா? சரி, அப்போ உன் வாழ்க்கைக்கு வேற எதுவும் தேவைப்படாது. சிவபெருமான் சில நேரம் சக்தியோடு வந்து காப்பதில்லை, ஆனால் ஒரு அமைதியோடு வந்து கண்ணாடி போல் நம்மை காட்டுவார். அந்த அமைதியிலே நம்முள் தான் சத்தியம் இருக்கிறது. அதை உணர்ந்தவனே வாழ்கிறான். அடுத்த ஒரு நிமிஷம் என்ன ஆகும் தெரியல, எல்லாமே குழப்பமா இருக்கு. ஆனா நீ நம்புறது உலகம் இல்ல, சிவனை. நான் அந்த இருட்டை வேற மாதிரி பார்த்து நடந்துருவ. ஏனெனில் அந்த பாதை இறுதி அல்ல, அந்த இருட்டில ஒளி பிழிந்து வருகிறான் சிவபெருமான். உன்னால தாங்க முடியாம போயிடுச்சா? ஏதோ ஒரு நொடி உயிரே வேண்டாம போல தோணுச்சா? அப்போவே ஒரே மனசோடு நீ அழுதால் நீ மட்டுமே அல்ல, சிவனும் அழுவார். ஏனெனில் அவன் உன்னில் இருக்கிறான். நீ எதையும் தனியா சந்திக்கல, அது நிச்சயம். உன் வாழ்க்கை அமைதியா இருக்கு. எதுவும் நடக்கலைன்னு தவிக்கிறியா? சரி, நீ புறம் பார்த்து பேசாத. ஒரு தடவை சிவனோடு பேசிப்பாரு. நீ அவரிடம் பக்தியோடு பேசிய அந்த வார்த்தைகளால் தான் நாளை உலகம் உன்னை கேட்கும். ஏனெனில் அவர் பிளஸ்டிங் கொடுப்பவர் இல்ல, அவர் உன்னையே பலமாக மாற்றுகிறவர். நன்றி, வணக்கம்.